அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம் மீது கடமையாக்கி இருக்கிற ஜும்ஆவுடைய இபாதத்தில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாம் துல்ஹஜ் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரை இதற்கென்று நிறைய வரலாற்று பின்னணிகளும் துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்புகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்த சில நினைவூட்டல்களை இந்த ஜுமுஆவிலே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக துல்ஹஜ் மாதம் என்பது இஸ்லாமிய ஆண்டு கணக்கில் இறுதி மாதமாக தற்பொழுது நாம் வைத்திருக்கிறோம். இந்த இறுதி மாதமாக வருகிற இந்த துல்ஹஜ்ஜில் எல்லா முஸ்லிம்களுக்குமே தெரியும், ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கிருந்து மக்காவிற்கு சென்று அங்கே ஹஜ் என்கிற அல்லாஹ் கடமையாக்கிய கடமையினை நிறைய முஸ்லிம்கள் செய்து வருவார்கள். அதோடு சேர்த்து இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது எந்த அளவிற்கு என்றால், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை வேறு எந்த மாதத்தில் எந்த நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட அல்லாஹ் மிகவும் பிரியப்படுகிறான், மிகவும் நேசிக்கிறான் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் 10வது நாள் ஈதுடைய நாள், 9வது நாள் அரஃபாவுடைய நாள், அன்றைக்கு சுன்னாவுடைய நோன்பை நாம் அனைவருமே வைத்திருவோம்.
மீறி இருக்கக்கூடிய 8 நாட்களில் மற்ற ரமலான் மாதத்தில் எவ்வாறு இபாதத்துகளில் கவனம் செலுத்துகிறோமோ, ரமலான் மாதங்களில் எப்படி அமல்களில் கவனம் செலுத்துகிறோமோ, ஒற்றைப்படையான இரவுகளில் எப்படி கண் விழித்து அல்லாஹ்வை வணங்குகிறோமோ, அதை போலவே இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களிலும் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். ஆனால் இருக்கிறதா என்றால் இல்லை. பொதுவாக துல்ஹஜ்ங்கிறது எப்படி வந்துடும் தெரியுமா? ரமலான்ங்கிறது ஒரு பெரிய ஹைப்பில் வரும். எப்படின்னா, ரமலான முதல்ல பிறையை பார்க்கணும், பிறையை பார்த்தாச்சுன்னா இரவுல பள்ளியில இரவு தொழுகை, பிறகு சஹர் அப்படின்னு ஒரு பெரிய அதற்கென்று அந்த ஹைப் இருக்கும் ரமலானுக்குன்னு. துல்ஹஜ் எப்படி தெரியுமா வரும்? சைலண்டா வந்துடும். ரமலான் முடியும், ஷவ்வால் மாசம் ஒரு 30 நாள், அந்த ரமலான் இருந்த அந்த எஃபெக்ட்லயே அந்த 30 நாள் போயிடும். பிறகு துல்காதா வரும். துல்காதா அப்படி துல்ஹஜ் ரொம்ப சைலண்டா வந்துருமா, நம்ம உடனே அதற்கு தயாராக முடியாது. ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள்ல நாம் மிக மிக இபாதத்துகளையும் அமல்களையும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒவ்வொன்றுக்குன்னு சிறப்பு இருக்குல்ல. லைலத்துல் கத்ர்னா 1000 மாதங்களை விட சிறந்தது. வெள்ளிக்கிழமைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதே போல துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை, இபாதத்துகளை வேற எந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ் மிகவும் பிரியப்படுகிறான்னு ஹதீஸ் வந்துருச்சு. அப்ப அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் பிரியப்படுறான் அப்படின்னு இருக்கிற பொழுது அதை முன்னிட்டு நாம் செய்கிற அமல்கள் என்ன? ஏறக்குறைய 2 நாட்கள் முடிஞ்சு போச்சு துல்ஹஜ்ல. ஏறக்குறைய 3-4 நாட்கள் முடிந்து விட்டன. இன்றைக்கு நாம் 5வது நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற பொழுது இந்த துல்ஹஜ் மாதத்துல அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதற்காக நாம் செய்த அமல்கள் என்ன? நாம் செய்திருக்கிற இபாதத்துகள் என்ன? இரவு தொழுகைகள் எங்கே? ஓதக்கூடிய திக்ர்களும் அதுக்காறுகளும், ஓதக்கூடிய மற்ற துவாக்களும் எங்கே? தௌபா எங்கே? இஸ்திக்பார் எங்கே என்றால் எதுவும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதுனா துல்ஹஜ் மாசத்துல 9வது நாள் அரஃபாவுக்கு நோன்பு வைக்கணும், 10வது நாள் ஈதுடைய நாள், ஈது தொழுதுட்டு வந்தோமா, அடுத்து குர்பானியை கொடுத்தோமா, இப்படிதான் போகணுமே தவிர மற்ற 8 நாட்கள்லாம் சும்மா சாதாரண நாட்களை மாதிரி தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. எனவே இந்த துல்ஹஜ் மாதத்துல ஹஜ்ஜி செய்கிறவர்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள், அது வேறு ஒரு இபாதத்து. இங்கே துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களை முன்னிட்டு நாம் அதிகமாக அமல்களில், இபாதத்துகளில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு 4 நாட்கள் கடந்து விட்டதே என்ன செய்ய? 4 நாட்கள் போனால் போகட்டும், இருக்கக்கூடிய மற்ற நாட்களில் நம்முடைய அமல்கள்ல, இபாதத்துகள்ல நாம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது இன்னொன்று. அதே போல இந்த துல்ஹஜ் மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான அமல் என்னவென்றால், இந்த குர்பானி என்கிற பலி கொடுப்பது மிக முக்கியமான அமல்களில் ஒன்று. முன்பெல்லாம் அதிகமான முஸ்லிம்களிடத்தில் இது குறித்த விழிப்புணர்வு இல்லை என்றாலும் தற்பொழுது அதிகமான முஸ்லிம்கள் இந்த குர்பானி என்கிற ஒரு இபாதத்தை, அமலை பெரும்பாலான முஸ்லிம்கள் செய்து வருகிறார்கள். ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்கிறவர்கள், அதற்கு சக்தி இல்லை என்றாலும் கூட கூட்டு குர்பானி என்கிற பெயர்ல இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் அதை செய்து வருகிறார்கள். எனவே இது குறித்த ஒரு நினைவூட்டல்களையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை, இந்த குர்பானிக்கு முன்னாடி நாளை சனிக்கிழமை வரக்கூடிய நாட்களில் எல்லாம் சந்தைகள் மிகவும் வெறும் ஜோராக நடந்து கொண்டிருக்கும். ஆட்டு சந்தைகள், மாட்டு சந்தைகள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் கடுமையான விலை ஏற்றங்கள், கடுமையான வியாபாரம். ஆடு அவளைக்கு போச்சு, இவளைக்கு போச்சு, மாடு அப்படி போயிருக்கு, இப்படி போயிருக்குன்னு இது குறித்து அந்த கிராமப்புறத்துல விவசாயிகள் மத்தியில அதிகமான பேச்சுக்கள் எதிரொலிக்கும். ஒரு பெரிய ஒரு கால்நடை பொருளாதாரத்தை இந்த குர்பானி சாதித்து வருகிறது. ஆனால் என்ன நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த குர்பானி என்பதுல அதிகமான ஆர்வத்தில் ஈடுபடுகிற நாம் இன்னைக்கு ஏராளமான இயக்கங்கள் உடனடியாக கூட்டு குர்பானி தொகையை அறிவிக்கிறார்கள் துல்ஹஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி மற்ற ட்ரஸ்டுகள், மற்ற இயக்கங்கள், ஜமாத்துல் உலமாக்கள், மஹல்லாவாசிகள் அனைவருமே கூட்டு குர்பானிக்குன்னு எவ்வளவு விலையை நிர்ணயிக்கலாம், எங்க போய் மாட்டை பிடிக்கலாம்னு ஒரு பெரிய ஒரு வேலை இதற்கு நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த குர்பானியில இருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன, நாம் பெறுகிற படிப்பினை என்ன என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்பானியுடைய சட்டத்திட்டங்களையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அத்தோடு இந்த குர்பானிங்கிறது எதனால ஏற்பட்டிருக்கிறது, எதனால வந்தது, எதனால வந்துச்சோ அந்த தாக்கம் இன்றைக்கு நம்ம இடத்துல அதிகமாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். குர்பானியுடைய வரலாற்று பின்னணி என்ன? பொதுவாக இந்த உலகத்துல கடவுளுக்காக பலி கொடுக்கிறது இருக்குல்ல,
அது நிறைய காலங்கள்ல இருந்து வருகிறது. இன்றைக்கும் கூட நாம் எப்படி ஹஜ்ஜில அதே மாதிரி இங்க குர்பானிங்கிற அடிப்படையில அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுகிறோமோ அதே போல மற்ற கடவுள் கொள்கையில இருக்கிறவர்களும் அவர்கள் கடவுளாக நினைப்பவர்களுக்கு அறுத்து பலியிடுகிறார்கள். ஆடுகளை பலியிடுகிறார்கள், கோழிகளை பலியிடுகிறார்கள், மற்ற சேவல்களை பலியிடுகிறார்கள். இறைவனுக்காக பலியிடுதல் என்கிற அந்த வழக்கம் தொன்று தொட்டு அப்பொழுதிலிருந்தே இருந்து வருகிறது. அதுல குறிப்பாக நரபலி இருக்கிறது அல்லவா, இந்த நரபலி அப்படிங்கிறது இன்று வரைக்கும் கூட உலகத்துல சில இடங்கள்ல இருந்து வருகிறது. நரபலிண்டா என்ன? ஒரு மனித நரம்னா அந்த சமஸ்கிருதத்துல மனிதன், நரபலினா மனுஷனை பலி கொடுக்கிறது. இந்த மனுஷனை பலி கொடுக்கிறது எதற்காக என்றால் இறைவனுக்காக நம்ம மனுஷனை பலி கொடுத்துடலாம். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில பழங்குடியின மக்களாகட்டும், ஏன் நம்முடைய இந்தியாவிலேயே கூட ஏதாவது ஒரு பெரிய கட்டுமான இதை ஆரம்பிக்க போறாங்கன்னு வைங்க, வேலைகளை ஒரு ஆள் நரபலி கொடுத்தாதான் சரி வரும்னு சிறு குழந்தைய நரபலி கொடுக்கிறது, குழந்தைகள் நரபலி கொடுக்கிறது, ஜோசியத்துக்காக பில்லி சூனியத்துக்காக நரபலி என்பது இப்பொழுது வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்க நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த நரபலி என்கிற அந்த கொள்கைக்கு சம்மட்டி அடி கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். எப்படி என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு இறை தூதர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம் இந்த மூன்று மதங்களுமே சொந்தம் கொண்டாடுகிற ஒரு தீர்க்க தரிசியார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பெற்ற பிள்ளையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதை போல ஒரு கனவு கண்டார்கள். அறுத்து பலியிடல, என்ன பண்றாங்கன்னா கனவு காண்கிறார்கள். எப்ப அந்த கனவுல தான் பெற்ற மகனை அறுத்து பலியிடுற, அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுறோம்ல, அப்ப எப்ப ஒரு மகன் என்கிற மனிதனை அறுத்து பலியிடுகிறார்களோ அது என்னது? நரபலியா போயிடும். இப்படின்னு அவங்களுக்கு ஒரு கனவு. அப்ப நபிமார்கள் கண்ட கனவு என்பது அல்லாஹ் அறிவிக்கிற வஹி செய்தி. இதன் அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு அழைத்து சென்று அந்த பலியிடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இருக்கிறார் அல்லவா, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபலம்மா பலக மாஹு சாய கால யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பஹுக ஃபன்லுர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது எனது அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் ஒரு கனவு கண்டேன். எனவே இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அவர் சொல்றாரு, கால அவர் சொல்லுகிறார், யா அபத்தி இஃபல் மா துக்மர் ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். எனது அருமை தந்தையே, நீங்க என்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டீங்க இல்லையா, இது குறித்து நான் என்ன கருத்து சொல்ல? என் கருத்து என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டது நீங்க செய்யுங்க. காலையா அபத்தி இஃபல் மா துக்மர், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டது நீங்க அதை செய்யுங்க. ச தஜிதுனி, நான் கட்டுப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் தந்தையே என்று மகனானவர் சொல்லிவிட்டார். இப்பொழுது அப்ப மகன் இப்படி சொல்லிட்டதுனால இவர் அறுத்து பலியிடுறதா கனவு கொண்டோம்னு மகனை அறுப்பதற்காக கூட்டி செல்லுகிற பொழுது அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபலம்மா அஸ்லம வ தல்லஹு லில் ஜபீன். ஆகவே அந்த இருவருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மகனை முகம் குப்புற கிடத்திய பொழுது வ நாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று இறைவன் அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான், அது சத்தகத் ருக்யா, நீங்கள் கண்ட கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக நஜிசில் முஹ்சினீன், இப்படி நன்மை செய்வோருக்கு நாம நிறைய கூலி கொடுப்போம். இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இது மிகப்பெரிய ஒரு சோதனை, உனக்கு வச்ச ஒரு பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வரலாறுகளை எல்லாம் நம்ம தினந்தோறும் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு குர்பானி கொடுக்கிறவர் இந்த மாதிரி மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு கொண்ட இப்ராஹிம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக செல்லுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பகரமாக பலி பிராணிகளை இறக்குகிறான். இறக்கிட்டு சொல்றான், இது மிகப்பெரிய சோதனை, இந்த சோதனையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க என்று ஒரு பலி பிராணியை இவருக்கு பகரமாக அல்லாஹ் கொடுக்கிறார். அப்ப நரபலி என்கிற அந்த ஒரு கொள்கைக்கு இஸ்லாமிய மார்க்கம் அன்றைக்கே சம்மட்டி அடி கொடுத்து விட்டது. மகனை அறுத்து பலியிடுவது நரபலி, நீ அதை செய்யாத,
அதுக்கு பகரமாக இதை செய்ய என்று ஒரு பலி பிராணிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி, நீங்கள் இந்த பலி பிராணிகளை எனக்காக நீங்கள் பலியிட்டு வாருங்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு விட்டார். இப்ப என்ன பாயிண்ட் தெரியுமா? அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் நபி அறுப்பதற்கு கூட்டிட்டு போனாங்கல்ல, அப்படி கூட்டி செல்கிற போது நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அங்க இஸ்மாயில் நபி பிறந்த உடனேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் அவருடைய தாயாரையும் நீங்க கொண்டு போய் அந்த பாலைவன பெருவெளியில விட்டுட்டு வந்துருங்க என்று இறைவன் கட்டளையிடுகிறார். இப்ப தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட்டிக் கொண்டு பாலைவன பெருவெளியில இப்ராஹிம் நபி விடுறதுக்காக போறாங்க. போயிட்டு விட்டாச்சு, விட்டுட்டு திரும்புறாங்க. இப்ப நம்ம என்ன பாயிண்ட்னா, பெத்த பிள்ளைய தான் வளர்க்காமல், அந்த பிள்ளையுடைய மழலை சொற்களை கேட்காமல், பிறந்த உடனேயே அதுவும் ரொம்ப காலமா குழந்தை இல்லாம கிடைத்த குழந்தை, ரொம்ப காலமா துவா கேட்டுக்கிட்டே இருந்ததுக்கு பிறகு கிடைத்த குழந்தை, அந்த குழந்தையை கொண்டு போய் பாலைவன பெருவெளியில விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு இடையில ஒரு 2 தடவை போய் சந்திக்க போனாங்க. இந்த மாதிரி இப்ராஹிமை எப்படி பாருங்க போய் சந்திக்கிறதுக்கு போனாங்க. இந்த குழந்தை உழைக்கிற தருவாயை அடைகிற போது, இவ்வளவு காலமா அத்தா விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா தான் நம்மளை காப்பாத்துறாங்க பாலைவன பெருவெளியில, வேற எந்த சும்மா மக்கள் நடமாட்டம் இருக்கிற பூமியில இல்ல. அப்பேற்பட்ட இடத்துல தாய் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இப்ப உழைச்சி சம்பாரிச்சு தாய்க்கு சோறு போடுற வயசுல இருக்கிறார். இந்த நேரத்துல இப்ராஹிம் நான் உன்னை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன், நீ என்ன கருதுற அப்படின்னு கேட்கிறப்ப மகனார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன பதில்? இந்த மாதிரி எங்களை கொண்டு வந்து நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு எங்க அம்மா இந்த பாலைவன பெருவெளியில வளர்த்தாங்க, இப்ப என்னடான்னு பார்த்தா நான் உழைச்சி சோறு போடுற வயசுல இருக்கிறப்ப இனி அறுத்து பலியிடுவதாக இதுக்காக தான் நீங்க வந்தீங்களா என்று ஏதோ பேச்சுக்களால் அங்கே வசைபாடவில்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தஜிதுனி, நான் கட்டுப்படுகிறேன், இன்ஷா அல்லாஹ் மின சாபிரின், அல்லாஹ் நாடுதான் என்னை பொறுமையாளனாக காண்பீர்கள்னு அந்த பிள்ளை தந்தையை பார்த்து சொன்னார் அல்லவா. இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் நம்மளால ஓபன் பண்ண முடியும். என்ன தெரியுமா? பிறந்த உடனே விட்டுட்டு வந்து தாயுடைய அரவணைப்புல இல்லாத அந்த இஸ்மாயில்ங்கிற குழந்தை, தந்தையுடைய அரவணைப்புல இல்லாம அந்த குழந்தை, தாயுடைய வளர்ப்புல வளர்ந்த அந்த குழந்தை, அத்தா இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க, உடனடியாக அத்தாவுடைய பேச்சுக்கு கட்டுப்படுகிறார்கள். இந்த பெற்றோருக்கு கட்டுப்படுதல் என்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மத்தியில இந்த ஜென் செட்னு சொல்றோம், 2014க்கு பிறகு பிறந்த குழந்தைகளை ஜென் ஆல்பா ஜென் பீட்டா என்றெல்லாம் பிரிக்கிறார்கள் அல்லவா. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரிடத்துல இந்த பெற்றோருக்கு கட்டுப்படுதல் என்கிற அந்த கருத்து மிகவும் ஆழமானதாக இல்லவே இல்லை. சமூக வலைதளங்களினுடைய பெருக்கத்திற்கு பிறகு இங்க என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாங்க எல்லாருமே? ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படலாமா வேண்டாமா அப்படின்னா, எனக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வேண்டும். ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பா இடத்துல எதிர்பார்க்கிறான், எனக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வேண்டும், என்னுடைய பிரைவசியில நீங்க தலையிடக்கூடாது. ஒரு அப்பாவிடத்துல ஒரு மகன் பேசுகிற பேச்சு என்ன தெரியுமா? எனக்கு பிரைவசி இருக்கிறது. ஒரு அம்மாவிடத்துல மகள் பேசுகிற பேச்சு, எனக்கு பிரைவசி வேண்டும், நீங்க என்ன என்னுடைய இந்த விஷயத்துல நீங்க என்ன தலையிடுறீங்க, நானே அதை முடிவெடுத்துக் கொள்கிறேன் என்று இவர்களுக்கு மிகப்பெரிய அறிவுரை சொல்லுகிற ஆசானாக எதிரிமா விளங்குகிறது. இன்றைய தினத்துல அவர்கள் பார்க்கக்கூடிய இன்ஸ்டா ரீல்ஸும் பேஸ்புக்கில் அவர்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்களும் சமூக வலைதளங்களும் தான் இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவுரை புகட்டிகளாக இருக்கின்றன. அப்பா இல்ல, அம்மா இல்ல. அப்ப அந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் இருக்குல்ல, பெற்றோருடைய அந்த குழந்தை வளர்ப்பு இன்றைக்கு பெரும்பாலும் இல்லாம போச்சு. எங்க பார்த்தாலும் கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை விரும்புகிறார்கள். ஒரு 3 வயசு பையன், அவனுக்கு நீங்க செல்போனை கொடுத்து பழக்கிட்டதுனால அவன் அழுவுறப்ப அதெல்லாம் பார்க்க கூடாது, நெட்டு தீர்ந்து போச்சு அல்லது அப்படி இல்லை இப்படி நீங்க சொல்லி பாருங்களேன், அவன் அழுது அடம்பிடித்து உங்களை தர செய்ய வைத்து விடுகிறான். சரி அப்படி அப்படின்னு என்ன பண்றீங்க? மொபைலை தூக்கி போடுறீங்க.
4 வயசு புள்ள 5 வயசு புள்ள உங்களின் பேச்சை அவன் கேட்காமல் இருப்பது எந்த வயசுல தெரியுமா? 3 வயசுலயே அவன் கேட்காம இருக்கிறதுக்கு கத்துக்கிறான். ஒரு அம்மாவுடைய பேச்சையும் அப்பாவுடைய பேச்சையும் நாம கேட்க கூடாது. எனக்கு இது வேணும்னா வேணும், அதுல நன்மை இருக்குதோ தீமை இருக்குதோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் என்னமோ பார்த்துட்டு போறேன், அது எனக்கு தேவையில்லை. எனக்கு வேணும்னா வேணும். எத்தனை வயசுல? 3 வயசுல 4 வயசுல. இதுல எங்க இருக்குது ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்? இஸ்மாயில் நபி சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய மனநிலையில வளர்கிறார்களா? இல்லை. ஆண்டு கணக்கை சற்று பின்னோக்கி பாருங்கள். இன்றைக்கு உலகம் மிகவும் அபாயகரமான ஒரு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு 1980களில் 90களில் நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தோம் இல்லையா? 80களில் 90களில் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பெரும்பாலும் அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு பயம் இருக்கும். வெளியில போறியா, இந்த அங்கே விளையாடு இங்க விளையாடு, இந்த அதை செய்ய இதை செய்ய, அங்க போய் ஏதாவது இந்த கோழி குண்டு விளையாண்ட கையை உடைச்சிருவேன் அப்படின்னு அப்பா சொல்றாருன்னு வைங்க. ஒருவேளை இவன் போய் விளையாண்டாலும் கூட எங்கடா எங்க அப்பா வந்துருவாரும் பார்த்து பயந்துகிட்டே விளையாடுவான். ஏன்? அந்த குண்டு விளையாடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. இந்த அங்க போய் அதை செய்யாத எங்க அப்பா சொல்லிட்டாரு, அங்க போய் சீட்டு விளையாடாத எங்க அப்பா சொல்லிட்டாருன்னு அப்பாவுக்கு பயப்படுகிற அந்த மனநிலை 15 வயது 16 வயது 20 வயது வரைக்கும் கூட இருந்தது. 22 வயசு பையன் போய் எங்க அப்பா கிட்ட, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை விரும்புறேன், நான் கல்யாணம் பண்ணி வைங்க, பயப்படுவாங்க கேட்கறதுக்கு. என்ன தைரியம் உனக்கு? ஏண்டா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த அளவுக்கு பயம் இருந்தது அந்த காலத்துல. இன்னைக்கு என்ன தெரியுமா? அப்பா இங்க தூங்குறாரு, அம்மா இங்க தூங்குறாங்க, 2 பேருக்கும் தெரியாம பக்கத்துல இருந்துகிட்டு இவன் என்ன பண்றான்னா அந்த இன்ஸ்டாவிலையும் அவன் விளையாடுற சமூக வலைதளத்திலையும் எது தடை செய்யப்பட்ட விளையாட்டோ அதை விளையாடி கொண்டிருக்கிறான். ஒரு காலத்துல அப்பாவுக்கு பயந்து போனோம்ல, அந்த உளவி எல்லாம் மாறி அப்பாவை வைத்துக் கொண்டே அவருக்கு தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்கிறான். போன் பேசுறான் பையன், அப்பா பக்கத்துல போறான்னு வைங்க, இவன் இன்னொரு 10 அடி தூரம் இன்னும் நகர்ந்து போவான். ஏன்னா நம்ம இங்க வந்து இவன் அங்க போறான், சரி அங்க போறான், அங்க இருந்து இன்னொரு 10 அடி நகர்ந்து போவான். போனை கொடுத்துட்டோம்னா நம்மை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறான். ஒரு பெரிய தொலைக்காட்சி பெட்டி அன்னைக்கெல்லாம் வீடுகள்ல வாங்கினா புதுசு. 90கள்லாம் பாருங்க, அந்த வீட்டுல டிவி வாங்கி இருக்கிறாங்களா, இந்த வீட்டுல டிவி வாங்கி இருக்கிறாங்களா, அறிவிலும் அறிவு. அந்த டிவி அதிகரிச்சு எல்லா வீடுகள்லையும் வந்த பொழுது, டிவி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு பக்கத்துல எவ்வளவு ஒரு 4 அடி தூரத்துல உட்கார்ந்து பார்த்தா அப்பா சொல்ற அறிவுரை என்ன தெரியுமா? டேய் நவுந்து உட்கார்றா, ஏன் கண்ணு கட்டு போயிடும். டிவியை 4 அடி தூரத்துல பார்த்தா உன கண்ணு கட்டு போய் நவுந்து உட்கார்ந்து பாரு அப்படின்னு சொன்ன அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா? அன்னைக்கு வந்த டிவி எல்லாம் எல்இடி ஸ்கிரீன் கிடையாது, இன்னைக்கு வருது, அன்னைக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு போன்ல எல்இடி ஸ்கிரீனோட வெறுமனே 1 அடி தூரம் இல்ல, 1/2 அடி தூரம் இல்ல, இப்படி வச்சுக்கிட்டு பார்க்கறா பெற்றோர்களால தடுக்க முடியல. அது எல்இடி ஸ்கிரீன் வேற. பத்திரிகைகள் எழுதுகிறார்கள், அடுத்த 10 ஆண்டுகள்ல மிக மிக அதிகரிக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எது தெரியுமா? கண் சம்பந்தப்பட்ட கிளினிக்குகள் அதிகரிக்குமா அடுத்த 10 ஆண்டுகள்ல. இப்ப எப்படி காய்ச்சல் சளிக்கு ஊசி போறோம்னா அங்கங்க கிளினிக் வச்சு கண் ஆபரேஷன் பண்றதுனா பெரிய ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா தெருவுக்கு தெருவு முக்கியமான இடங்கள்ல கண் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனைகள் இருக்கும், கிளினிக் மாதிரி. இன்னைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு காய்ச்சலுக்கு போய் ஊசி போடுற மாதிரி. ஏன்? எல்லா வயலும் கண்ணு கட்டு போயிடும். ஏங்க 3 வயசுக்குள்ள எல்இடி ஸ்கிரீனை பாக்குதுங்க, வெறுமனே 1/2 அடி தூரத்துல கூட இல்லாம. அது 10 வயசு வரைக்கும், 10 வயசு வரும்பொழுது அதோடைய கண்ணுடைய பவர் என்ன? 5 வயசு வரும்பொழுது, 20 வயசு வரும்பொழுது, 25 வயசுல, 30 வயசுல எவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்ப என்ன தெரியுமா? இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு ஜங்க் ஃபுட் இருக்கு. நீங்க சொல்றீங்க பாப்பா அது வேண்டாம், அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கேடு, நீ அதை சாப்பிடாத இதை சாப்பிடுன்னு. ஆனா அது பார்க்குற இன்ஸ்டா ரீல்ஸ் அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு ரீல்ஸை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா சொல்ற அறிவுரையாவது அதெல்லாம் தூக்கி போடுறா. எனக்கு இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் என்ன சொல்லுது, இதுல கவர்ச்சிகரமா இவன் எப்படி சாப்பிட்றான், இதுல கவர்ச்சிகரமா இவன் எப்படி அதை சாப்பிட்டு விட்டு அதுல என்னென்ன செய்யறான், அதை மாதிரி நானும் செய்வேன். சமூகம் எங்கே போச்சு பார்த்தீங்களா?
பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உரையாடல்கள் இருக்கிறது அல்லவா, இது இன்றைக்கு 100% குறைந்து விட்டது. இதே கான்செப்ட் 2015 நம்ம பேசுறோம், இப்ப 2016 நம்ம பேசுறோம், இப்ப 2026. 2016 பேசினப்ப எப்படி தெரியுமா பேசப்பட்டுச்சு? இன்னைக்கு எல்லாம் என்னன்னு தெரியலங்க, எல்லாரும் செல்போன்ல மூழ்கிறீங்க, ஆண்ட்ராய்டு போனை வாங்குறீங்க, பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, பெற்றோர்கள் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு பேசப்பட்ட 2016 ரொம்பலாம் ஆகல, 10 வருஷம் தான். இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்ப்பதில்லை, சமூக வலைதளம் தான் வளர்க்கிறது. உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பதில்லை, சமூக வலைதளத்துடைய பேச்சை தான் கேட்கிறது. அதற்கு ராஜா, அம்மா, அப்பா எல்லாமே சமூக வலைதளம் தான். ஏதோ விபரம் அறிஞ்ச வயசு நீங்க கையில கொடுக்கல போன, 3 வயசு 2.5 வயசு குழந்தை அதுக்கு எதுவுமே தெரியாது. அப்போது நீங்கள் போனை கொடுத்துட்டதுனால அது எல்லாத்தையுமே அது என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேன். ஆடை விஷயத்துல ஒரு பெற்றோர் சொல்லுகிறார், ஒரு நல்ல படித்தவர் தன்னுடைய வயது வந்த ஒரு மகளை, ஒரு 20 வயசு பொண்ணை ஸ்லீவ்லெஸ்ஸோட சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு அங்க அவங்கெல்லாம் தெரியுற மாதிரி கூட்டிட்டு வரார். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி கூட்டிட்டு போனா இளம் வயது ஆண்கள் என்ன செய்வான்? நம்ம நம்ம வயசுல தானே வந்திருக்கிறோம், பார்வைகள் எப்படி உழுவும், அவன் எப்படி தவறான பிஹேவியர் பண்ணுவான்னு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சும் ஏங்க அப்படி செய்றீங்க? ஏங்க உங்க மகளுக்கு நீங்க அறிவுரை சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஏமா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போற, வீட்டுல இருந்தா போட்டுக்கமா, வெளியில ஏமா இப்படி நீங்க சொல்ல வேண்டியதானு சொன்ன சொல்றாரு. நம்ம பேச்ச கேட்டாதானே தம்பி. எல்லாமே அந்த ரீல்ஸ்ல எப்படி எல்லாம் போடுறாங்களோ அதே மாதிரி நானும் போடுறேன். மீஞ்சி போனா மீஞ்சி போய் இல்ல இல்ல நீ இப்படிதான் போட்டு ஆகணும்னு சொன்னா நான் அதை பண்ணிக்குவேன் இதை பண்ணிக்குவேன்னு நம்மை மிரட்டுகிறார்கள். விளைவு என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த விளைவு என்ன ஆகும் தெரியுமா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்குது வெளியில. சமூக வலைதளத்துல பெற்றோர் பேச்சை கேட்காத குழந்தைகள் வளர்கிற சமுதாயம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இவர்கள் வளர வளர அடுத்த 10 வருஷத்துல ஒரு அப்பா போய் என்னம்மா சாப்பிட்டியா, எப்படி என்ன இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு வந்துட்டியா, எப்படிமா இருந்துச்சுன்னு பேசுனீங்கன்னா நீங்க எப்படி என்கிட்ட பேசலாம்? எதுக்கு? என்னம்மா சாப்பிட்டியா, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு, அதுல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கன்னு சும்மா நீங்க விசாரிக்க போய் உட்கார்ந்தா என்ன தெரியுமா பேசுவாங்க? நீங்க எப்படி என்கிட்ட பேசலாம்? பேசுவது அஃபென்ஸ், குற்றமாயிரும். ஜப்பான்ல இப்ப வந்துருச்சு, ஜப்பான்ல இப்ப அப்படிதான் இருக்கிறா. சும்மா நீங்க பஸ்ல போறப்ப அப்புறம் நீங்க எந்த ஊருங்க, என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல நீ யாரு, நீ எப்படி என்கிட்ட பேசலாம்? நீ உன்கிட்ட என்னை பத்தி நீ எதுக்கு பேசுறப்ப? பேசுறது குற்றம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிலைமைகள் வரும். அவனுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியாது. ஒரு பெரிய பிரச்சனை வருதா, என்ன முடிவு எடுக்கலாம், இதுக்கு என்ன தீர்வு, எதுவுமே தெரியாது. என்னடா ஒரே தீர்வு, தற்கொலை தான் தீர்வு, இல்லைன்னா தன்னை தானே துன்புறுத்திக்கிறது தான் தீர்வு, ஏன்னா வேற ஏதாவது விபரீத செயல்களில் ஈடுபடுறது தான் தீர்வு. எல்லாமே அதுதான். நீங்க மணி கணக்கில் நின்று பேசுங்க, மது அருந்தது சம்பந்தமா சோசியல் மீடியா அவனை சொல்லிருச்சுன்னா அவன் அதைத்தான் கேட்பான். சூதாடாதப்பா, தப்புப்பா நீங்க சொல்லுங்க, அவன் அதைத்தான் கேட்பான். எங்கே போனது இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பேசுறோம்ல, இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் இப்ப குர்பானி கொடுக்குறீன்னு அவர் கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், குறைந்தபட்சம் 180 பேர் கை தூக்கிடுவோம். கரெக்டா? தூக்கிடுறோம்ல. எதனால வந்துச்சு அந்த குர்பானி, எப்படி வந்தது அந்த குர்பானி? இந்த மாதிரி போய் இஸ்மாயில் நபிட்ட கேட்டப்ப இஸ்மாயில் நபி சொன்னாங்க சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரின்னு சொன்னாங்க இல்லையா? அப்பேற்பட்ட குழந்தையாக நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிறோமா? வெளியில கூட்டிட்டு போங்க, ஜங்க் ஃபுட்டா பார்த்து கேட்கிறானே, அவனுக்கு என்ன தெரியுமா? அது இதெல்லாம் நமக்கு ஜங்க் ஃபுட்டு, இது ஹெல்த்தி ஃபுட்டு, இது அந்த ஃபுட்டு அவனுக்கு தெரியுமா? இல்ல. அவன் இந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கேட்கிறான். நம்மளும் அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் போயாச்சு. முன்னாடி எல்லாம் அப்பா இஷ்டத்துக்கு தான் பிள்ளைங்க வருவாங்க, முடிவெட்ட கூட்டிட்டு போவாங்க. நல்லா ஃபுல்லா கரைச்சி வெட்டிருங்க சார், இல்ல இல்ல வேணாப்பா கொஞ்சம் வைங்கப்பா, டேய் உட்கார, அப்பா சொல்றதான் தீர்வு. துணி தைக்கிறதுக்கு கூட்டிட்டு போவாங்க டெய்லர் கடைக்கு. இவன் நல்லா ஒரு ஃபிட்டா போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், ஃபிட்டா போடலாம்னு. அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, வளர்ற புள்ள கொஞ்சம் லூசு வச்சே தைங்க, இவ்வளவு போதுமா சார்? இல்ல இல்ல இவ்வளோ இல்ல, இன்னும் கொஞ்சம் வைங்க. இவன் இல்ல இல்ல வேணாப்பா வேணாப்பாமா, இல்ல
என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? வளரப்பெல்லாம் நீ 10ஆம் போச்சுன்னா என்ன பண்ணுவ? தள்ளுன்னு வளர்ந்துருவா. அதெல்லாம் முடியாது. போட்டு தச்சம்னா தொடன்னு போட்டுட்டு போவான் ஸ்கூலுக்கு. ஏன்? அவங்க அப்பா சொல்லுதான் அங்க ஜெயிச்சிச்சு. ஆனால் அவனெல்லாம் வளர்ந்து சமூகத்துல எந்த திட்டையும் வாங்கல, சமுதாயத்துல பெரிய ஒரு ரவுடிகளாக அவன் தலை தூக்கல. ஆசிரியர் அடிக்க முடியலையே. இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சமூக வலைதளங்கள் தான் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்குது. 3 வயசு பிள்ளைகிட்ட எங்கேயாவது நம்ம ரீல்ஸில் அதிகமாக ஒரு 3 வயசு புள்ள சூறா சொல்கிற மாதிரி, துவா சொல்கிற மாதிரி, குரான் எடுத்து ஓதுற மாதிரி, தொலை வைக்கிற மாதிரி, பயான் பண்ற மாதிரியான ரீல்ஸுகளை அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாம் கலாச்சார சீரழிவுகளை நோக்கித்தான் வருகிறது. எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறி போச்சுல, அதுக்கு பேச்ச கேட்டு நீ இல்லப்பா அதுக்கு எஜுகேட் பண்ணணும், அரசியல்னா என்ன எப்படின்னு அதுக்கு பேச்ச கேட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறிச்சு பாருங்க. காரணம் என்ன? அதுங்களுக்கு தெரியுமா? இது 17வது சட்டமன்ற தேர்தல், இவ்வளவு தூரம் நல்லது செஞ்சிருக்கிறாங்க, அந்த கட்சி இந்த கட்சி இப்படி இருக்காங்க, அந்த கட்சி அப்படி இருக்காங்க, இவர் இப்படி எதுவுமே தெரியல. பார்த்துச்சிங்க, சொன்னுச்சிங்க, போட்டா மாறிடுச்சு. வயசு எத்தனை? 3 வயசு. வயசு எத்தனை? 4 வயசு. எங்கே எப்படி வந்தது இந்த சூழல்? நான் எலெக்ஷனுக்காக சொல்லல, எதற்காக வந்தது என்றால் இன்றைக்கு பெற்றோருடைய குழந்தை வளர்ப்பு முற்றிலும் தோல்வி. நாளைக்கு இந்த அடுத்த ஒரு 10 வருஷத்துல எப்படி ஆகும்னே தெரியல. இன்னைக்கு 4 வயசுல இருக்கிறவன் ஒரு 14 வயசுல இருப்பான்ல 2036ல. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கும்னு அவனால கணிக்கவே முடியல. அந்த அளவுல போய் கொண்டிருக்கிறது. நாகரிகங்கிற பேர்ல கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை எல்லாரும் கேட்கலாம். மனைவியுடைய போனை கணவன் எடுத்து பார்த்தான்னு வைங்களே, என்னங்க கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம யார் கேட்கிறா? மனைவி பேசுகிறார். அங்க கொண்டு போய் இப்ராஹிம் விட்டுட்டு வந்தாங்கல்ல மனைவிய பாலைவன பெருவெளியில. இப்ராஹிமே நான் இருக்கிறேன், புள்ள இருக்கிறாப்புல, பசி எடுக்கும், இவ்வளவு பெரிய பாலைவன பெருவெளியில எங்கேயுமே மக்கள் நடமாட்டம் இல்லை, இங்க கொண்டு போய் விட்டுட்டு போறீங்களே எதனால? அல்லாஹ் தான் சொன்னானே அவங்க அமைதி ஆயிட்டாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? கணவனுடைய அந்த செயலை பொருந்தி கொண்டார்கள், கணவனுக்கு கட்டுப்பட்டார்கள். கணவனுக்கு. முதல் மனைவி சாராவுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லைனாலும் சரி இதோட வாழ்க்கை வாழலாம்னு பொருந்தி வாழ்க்கையை நடத்தின தலாக்கா விட்டாங்க இப்ராஹிம் நபிய, குலாவா கொடுத்தாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? கணவன் மனைவி வாழ்க்கையே ஒரு பிரைவசி. மனைவி போன தெரியாம கணவன் எடுத்து தொட்டுட்டாருன்னு தொடவும் முடியாது, அதெல்லாம் பாஸ்வேர்ட் இருக்கிறது. ஒருவேளை தொட்டுட்டாருன்னு வைங்க, என்னங்க கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம எப்படி என் மொபைலை நீங்க தொடலாம்? பிரைவசி இருக்கா இல்லையா? எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஃபெமினிசம் அப்படி இப்படின்னு பயங்கரமா கட்டுப்பாடற்று போய் கொண்டிருக்கிறது. இவன் மொபைலை தரவே மாட்டேங்கிறான். கணவன் மனைவிட்ட நம்ம என் மொபைல கொஞ்சம் வச்சிரு, என்னைக்காச்சும் மறந்தாப்புல ஆபீஸ்ல மறந்தாப்புல வச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வந்து எடுத்துக்கிறான். ஏன்? சரி ஒரு நாள் வீட்டுல இருந்தா இருக்கட்டுமே, தொல்லலாம இருக்கலாம். இல்ல, அதுல பல சீக்கிரம் இருக்கு. மனைவிக்கு தெரியாம கணவன், கணவனுக்கு தெரியாம மனைவி, எல்லாம் பிரைவசிங்கிற பேர்ல. இது என்ன வாழ்க்கையா இது? கணவனுக்கு கட்டுப்படுதலே என்ன நினைக்கிறான் இன்னைக்கெல்லாம்? அது ஒரு அராஜகமான வாழ்க்கை. எனக்கு ஃபெமினிசம் வேணும். ஃபெமினிசம்னா என்னமா? பெண்ணுரிமை. சரி பெண்ணுரிமைனா என்னமா? கணவனுக்கு கட்டுப்படாம வாழ்றது. இதான் இந்த ஜெனரேஷன் புரிஞ்சு வச்சிருக்கிறது. இதுகளுக்கெல்லாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற, சாரா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது? இனிமேல் புள்ள 4 வயசு புள்ள, பொம்பளை புள்ள, பயங்கரமா அது பாடு சுதந்திரமா வளருது. கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, தண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது என்ன நினைக்கிறதோ அது அடையுது. 10 வயசு பையன் அவன் என்ன திங்க் பண்றானோ அதை அடையலாம். அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் உட்காந்து யார் பேசுறோம் இன்னைக்கெல்லாம்? அன்னைக்கெல்லாம் என்ன நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா கடைக்கு கூட்டிட்டு போறப்ப அந்த பாரு அது இந்த இது ஒவ்வொன்றையும் சொல்லி, இந்த பாரு பஸ்ல ஏறுறோமா, டிக்கெட் எடு, மீதி காசு வாங்கிட்டியா இல்லையா, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தோம்ல. இன்னைக்கு ஏறனோட எடுத்துறாங்க மொபைல. எதுவுமே கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல பேசுறதே கிடையாது. அப்ப இவ்வளவு ஒரு அபாயகரமான சூழல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? குர்பானினா சும்மா கறியை கொடுத்தோம், தோலை எடுத்தோம், சதக்கா செஞ்சோம், கறியை பங்கிட்டோம், ஆளு கொஞ்சம் கொடுத்தோங்கிறதுல மட்டும் இல்லை. இன்னைக்கு நவநாகரிக உலகத்துல இஸ்மாயில் நபி இடத்துல இப்ராஹிம் நபி கேட்ட கேள்வியிலையும் இருக்குது ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். அதுக்கு இஸ்மாயில் நபி சொன்ன பதிலே இருக்கிறது ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். அதுல இருந்து எடுத்து
அப்படியே 2026 அப்படியே ஃபிட் பண்ணுங்க. இப்படி ஒரு தலைமுறையை மீண்டும் உருவாக்க முடியுமா? செல்போன் சோசியல் மீடியாவோட அடிக்ட் ஆகாத ஒரு குழந்தைய வரக்கூடிய ஜெனரேஷன்ல உருவாக்கிட முடியுமா? போய் வெயில்ல விளையாட மாட்டேங்கிறான். விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் தானே உடம்புக்கு எல்லாம். அந்த விளையாட்டே அவன் செல்போன்ல தான் விளையாடுறான். கிரிக்கெட்டு பொழுதுக்கு வெயில்ல உருண்டு பிறண்டு மண்ணை அடிச்சு காலையில போனான்னு வச்சுக்கோங்க, சாயங்காலம் வீடு திரும்புவாங்க. அப்பெல்லாம் எப்படி வந்திருக்கு பார், வெயில தரையில படவிட மாட்டேங்கிறானுங்க, எல்லாம் இவனுங்க வாங்கிக்கிறானுங்க மேல. இப்படியெல்லாம் பேசிய சமூகம் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடுறானா அதே அந்த செல்போன்ல தான் விளையாடுறான். இப்படி போனால் அபாயகரமான ஒரு சமூகத்தை சந்திக்க நேரிடும். ஒரு 25 வயசு பையன், 18 வயசு பையன், ஒரு வயசானவரை, அவருக்கு இருக்கும் ஒரு 75 வயசுங்க, கார்ல போறப்ப ஏதோ லைட்டா அப்படி இடிக்கிற மாதிரி போயிட்டாரு. உடனே அவன் திட்டுறான், அறிவில்லையான்னு. அவனுக்கு வயசு 20, இவருக்கு வயசு 75. அவர் என்னடா இந்த சின்ன பையன் நம்மளை திட்டானே அப்படின்னு அவரும், என்னப்பா அதுக்கு போய் இப்படி திட்டுற, நீ தானே இடிக்கிற மாதிரி ஏதோ வார்த்தை முத்துனதுல இறங்கி அந்த அடி அடிக்கிறான் அந்த 75 வயசு முதியவரை. கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ரோட்ல எல்லாம் ப்ளூடூத்தையும் செல்போனையும் பாடிட்டு போறானுங்களே தவிர, ஏன்பா சரி உடுப்பா அப்படின்னு சமாதானப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. 75 வயசு மனுஷன் எப்படி அடிய தாங்குவாரு? வீட்டில் பேர பிள்ளைங்க இருப்பாங்களே, அவனுடைய மனைவி இருப்பாங்களே, இவரை நம்பி யாராவது இருந்தா என்ன செய்யறது? எதையுமே அவன் யோசிக்கல. அடிக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த அறிவு புகட்டப்படலை, மனித நேயங்கிற அறிவு புகட்டப்படலை. எல்லாம் அவனுக்கு இந்த மெஷின் மட்டும்தான் பிரச்சனை. இன்னைக்கு சமூக வலைதளம் மட்டும்தான் பிரச்சனை. எனவே ரொம்ப கவனிங்க. குர்பானிங்கிறது குர்பானியோட கிடையாது. குர்பானுடைய வரலாற்று பின்னணியில ஒரு மிகப்பெரிய அம்சம் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது பெற்றோருடைய குழந்தைகள் வளர்ப்பு. ரொம்ப கவனம் செலுத்துங்க. சமூக வலைதளங்களை நம்ம ஆக்கிரமிக்க விட்டுட்டோம்னா, இன்னைக்கு எல்லாத்துலேயுமே அப்படித்தான். ஒரு சமூக வலைதளத்தை அடிக்ட் ஆகிற ஒருத்தன் 50% தான் எங்கேயுமே கவனத்தை வச்சிருக்கான். சாப்பாட்டில் 50%, இதில் மொபைலில் 50%. படிச்சுக்கிட்டு இருக்கானா, படிப்புல 50%, மொபைல் 50%. தொழிலில் நிற்கிறானா, தொழிலில் 50% தான் அவனுக்கு கவனம், மீதி 50% அந்த மொபைலே தான் இருக்குது. எல்லாத்துலேயும் அப்படிதான் இருக்கான், கவனமின்மையா. இது நாளுக்கு நாள் ரொம்ப டேமேஜ் ஆக்கிறோம். இப்ராஹிம் இஸ்மாயில்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பெற்றோர் குழந்தைகள் இடையிலான உறவு முறை இன்னைக்கு மிகவும் அத்தியாவசியப்படுகிறது. அந்த ஒரு படிப்பினையை நம்ம என்ன பண்ணணும், இந்த குர்பானியில பெற வேண்டும். வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானியுடைய சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் யார் குர்பானி கொடுக்க நினைக்கிறாரோ அவர் துல்ஹஜ்ஜி மாத பிறையை பார்த்து விட்டால் அதை அறுக்கிற வரைக்கும் தன்னுடைய தலைமுடியையோ நகத்தையோ வெட்டக்கூடாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மனைவி தாய் சார்பாக பெண் சார்பாக நீங்கள் அந்த குர்பானியை கொடுத்தாலும் சரி, அவர்களும் தங்களுடைய தலைமுடியையோ நகத்தையோ வெட்டக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமானியத்தை அஸ்வாஜ், அதாவது ஒரு பலி பிராணிகளை அல்லாஹ் 8ஆக பிரித்திருக்கிறான். மினல் லானிஸ் நைனி வ மினல் மாஜிஸ் நைன், அதாவது வெள்ளாடு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளாட்டில் ஆண் பெண் அப்படிங்கிறது 2. ஓ மாஜிஸ் நைன், செம்மறியாட்டில் ஆண் பெண் அப்படிங்கிறது 2. அதே மாதிரி குல் ஆ ஜக்கரைனி ஹர்ரம அமில் உன்சையைனி அம்மஷ்டமல் அலைஹி அர்ஹாமுல் உன்சையைன். உங்களுக்கு இதையெல்லாம் எல்லாம் என்ன பண்ணல, ஹராமாக்கலை. அல்லது இதுங்க கருவறைக்குள்ள குட்டியா போடுதுங்கள்ல, அதையும் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கலை அப்படிங்கிற அல்லாஹ். வ மினல் இப்லிஸ் நைன் வ மினல் பக்கரிஸ் நைன், ஒட்டகத்தில் ஆண் பெண்கிற 2, மாட்டுல ஆண் பெண்கிற 2. ஆடு மாடு ஒட்டகம் இதைத்தான் குர்பானி கொடுக்க முடியும். அந்த ஆடு மாடு ஒட்டகத்தில் வெள்ளாடு கொடுக்குறீங்கன்னா அதுலேயும் ஆணாட்டையும் கொடுக்கலாம் பெண்ணாட்டையும் கொடுக்கலாம். செம்மறி ஆட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் ஆணாட்டையும் கொடுக்கலாம் பெண்ணாட்டையும் கொடுக்கலாம். மாடா ஆண் பெண் ரெண்டுமே ஓகே, ஒட்டகமா ஆண் பெண் ரெண்டுமே ஓகே. சில பேர்
பெண் தரப்புல இருந்து எந்த பிராணியுமே கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது மார்க்கத்தில். தாராளமா ஆணா இருந்தாலும் கொடுக்கலாம், பெட்டையாக இருந்தாலும் கொடுக்கலாம். அது ஆடு மாடு ஒட்டகம் மூணுலேயுமே வந்துடும். சரியா? அடுத்ததாக இந்த குர்பானியில அந்த எதையெல்லாம் நம்ம அந்த குர்பானின்னு வாங்கிட்டோமோ அது எல்லாமே சதக்காக்களுக்கு உரியது. தோல், அது மேலே போட்டிருக்கக்கூடிய சில கயிறு, அது மேலே இருக்கக்கூடிய ஏதாவது லாடகிடம் போட்டிருந்தா அந்த லாடம், இது எல்லாமே நமக்கு என்னவான சதக்காக்குள்ள வந்துடும். அதே மாதிரி அறுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கத்தியை நல்லா தீட்டி வச்சு விரைவாக அதை அருங்க, விரைவாக அறுப்பதன் மூலமாக அதற்கு நிம்மதியை கொடுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய உளவியல் தத்துவமே இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல ஜீவகாருண்யம்னு பேசுவாங்க, ஆனா இஸ்லாத்துல தான் ஜீவகாருண்யம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிராணியை அறுக்கிறதுல கூட விரைவாக எப்படி அறுக்கலாம், அதுக்கு வழி தெரியாத வகையில எப்படி அறுக்கலாம், ஈஸியான முறையில் எப்படி கொள்ளலாம்னா இஸ்லாம் சொல்ற மெத்தட்ல மட்டும்தான் கொள்ள முடியும். ஒரு பிராணியை வெட்டுனீங்கன்னு வைங்க, அது அதிகமாக துடி துடித்து சாகிறது. கதவுல வச்சு கொள்றீங்க, கதவுல அழுத்தி அதனையும் அதிகமாக அது துடி துடித்து சாகிறது. தண்ணியில் அமுத்தி கொள்றது, கழுத்தை நெரிச்சு கொள்றது, கழுத்தால இறுக்கி கொள்றது, இது எல்லாமே அதிகமான வலியை தரக்கூடியது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில கத்தியை வச்சு அறுத்தோம்னா ஈஸியான முறையில் உயிரானது பிரியும், அதற்கு வழியே தெரியாது என்கிற வகையில் இருக்கிறதுனால இந்த ஒரு குர்பானியிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், பெறுகிற பாடம் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய இறையச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், நம்ம இந்த இபாதத்துகளை நிறைவேற்றுவோம். ஆஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.